Yes, good evening friends. Have a beautiful day. பிக்ஸ்காயினில் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க $24 இருக்குது. பட் வந்து இப்போ செல் ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க $1 கூட வந்து அவைலபிள் இருக்குது. அதை நம்ம சர்ச் பண்ணி தான் நம்ம பை பண்ணணும். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஒரு $10 ஓகேங்களா. ஏன்னாக்கா செல் ஆர்டரே வந்து பார்த்தீங்கன்னாக்க $10 தான் போட முடியும். அதனால் பை பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னாக்க $10க்கு நீங்கள் பை பண்ணலாம். ஸோ உங்கள் வேலெட்டில் வந்து 10 USDT இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் உங்கள் ஃபோன்பே கூகுள் பே மூலியமாக நம்ம என்ன பண்ண முடியும்னாக்கா ஃபண்டு பே பண்ண முடியும். பட் நீங்கள் காயினோட ப்ரைஸை வந்து நீங்கள் பை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ உங்கள் கையில் வந்து USDT இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். USDT இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் காயினை வந்து பை பண்ணுறதுக்கு முன்னாடி செல் ஆப்ஷனுக்கு போங்க. ஓகே, செல் பிக்ஸ்க்கு போங்க. செல் பிக்ஸில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்கள் வேலட் அட்ரஸ் வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுங்கள். ஸோ செல் பிக்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கான வேலட் அட்ரஸ் அந்த மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா. கரெக்டாக வந்து உங்கள் வேலட் அட்ரஸ் பினான்ஸ் ஸ்மார்ட் செயினில் ரன் ஆகக்கூடிய USDTக்கான வேலட் அட்ரஸ் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணிவிட்டு என்ன வேலட் அட்ரஸ் கொடுக்கணும் அந்த வேலட் அட்ரஸ்லேருந்து தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபண்டு வந்து இங்கே டெபாசிட் பண்ணணும். அடுத்து வந்து பை பிக்ஸுக்கு போங்க. ஓகேவா. ஸோ பை பிக்ஸுக்கு போனீங்க அப்படின்னாக்க கீழே வந்து நிறைய பேர் வந்து செல் பண்ணுறதுக்கு கீழே சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன ப்ரைஸ் என்ன ரேட்டுங்கிறத பார்த்து கவனமாக செலக்ட் பண்ணணும். ஓகேவா, ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இது வந்து $900 அப்படிங்கிறது வந்து ஒரு காயினோட ரேட். ஓகேவா. ஸோ எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறது மேலே இருக்கும். எவ்வளோ காயின் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. ஓகேவா. ஸோ பார்த்துக்கிட்டு இந்த ஆப்ஷனில் நீங்கள் உங்களுக்கு பை பண்ண விருப்பம் இருக்கா அப்படின்னாக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க அடுத்து நிறைய ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க பாருங்கள் $1.50 கூட கொடுக்கறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க. ஒரு காயின் வந்து $1.50, ஒரு காயின் வந்து $1.50. ஸோ 9.9 அதாவது $10க்கு உங்களுக்கு 6.66 காயின் கிடைக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு பெஸ்ட்டு ஏதாவது கிடைக்கும். ஓகேவா. 10 USDT பண்ண சொல்கிறேன். ஒரு காயின் தான் இது கிடைக்கும் இதுக்கு. ஸோ $10க்கு ஒரு காயின் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாக்க ஸோ 10 பிக்ஸ் காயின் இங்கே பாருங்கள். இந்த ஆஃபர் பாருங்கள், சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ $10க்கு வந்து 10 காயின் கிடைக்கும். ஓகே, 10 பிக்ஸ் காயினு 10 USDT. ஸோ ஒரு காயின் வந்து $1. ஓகேவா. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்க செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பேஜ் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஏன் அப்படின்னாக்க இந்த ஆர்டர் நம்பர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். காண்டாக்ட் நம்பர், ஆர்டர் ஐடி, யூசர் ஐடி இது ரொம்ப முக்கியம். அதனால் வந்து இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க ஐ வாண்ட் டு பே அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஓகேவா. ஐ வாண்ட் டு பேங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னாக்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இதையும் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு அவங்க டெபாசிட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் வந்து இங்கே மேலே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க டெபாசிட் பண்ணணும். ஸோ காப்பி பண்ணுங்கள். அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் வேலெட்லேருந்து 10 USDT சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலட் அட்ரஸ் அப்படி இல்லைன்னா ட்ரான்சாக்ஷன் ஹேஷ் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க சப்மிட் பண்ணி என்ன பண்ணுறீங்கனாக்க சென்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சென்ட் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா. சென்ட் ரெக்வெஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு வந்து ரெக்வெஸ்ட் வந்து சென்ட் ஆகிடும். ஓகேவா. சப்போஸ் நெட்வொர்க் இஷ்யூவாக இருந்துச்சுனாக்க சென்ட் ரெக்வெஸ்ட் போகலனாக்க திரும்ப ட்ரை பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க சென்ட் ரெக்வெஸ்ட்டு கொடுங்க. ஓகேவா. அப்படியும் போகலை அப்படின்னாக்க போயிடும். ஃபஸ்ட் டைமே போய்டும் உங்களுக்கு நெட்வொர்க்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா. ஓகேவா. ஸோ சென்ட் ரெக்வெஸ்ட்டு கொடுங்க. அப்படின்னா இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஆர்டர் ஐடி இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஆர்டர் ஐடி அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அதாவது இந்த இடத்துல மேலேயே வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இந்த சர்ச் பண்ணுற ஆப்ஷனில் வந்து அந்த ஐடி இருக்குது இல்லையா, ஆர்டர் ஐடி நம்பரு, அந்த ஆர்டர் ஐடி நம்பர் போட்டிங்கன்னா அது இங்கே வந்துடும். அந்த ஆர்டர் ஐடி நம்பர் வந்துடும். ஸோ அதை மறுபடியும் செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், மறுபடியும் போய்ட்டு உங்களுடைய வேலட் அட்ரஸை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் சென்ட் ரெக்வெஸ்ட்டு நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா. ரைட், ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கனாக்க ஆர்டர் ஐடி வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த இடத்துல வந்து ஆர்டர் ஐடி, காண்டாக்ட் நம்பர் அப்படி இல்லைனாக்க காண்டாக்ட் நம்பர் இல்லை எது வேணாலும் கேட்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸில் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். எந்த கேட்டுக்குள்ளே போனாலும் இவருக்கு நான் பே பண்ண போகிறேன் அப்படின்னு இதை ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கிங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணிக்கிங்க. இதை கொடுத்து சர்ச் பண்ணி தான் நம்ம திரும்ப உள்ளே போய் நம்ம என்ன பண்ணணும் சென்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா சப்போஸ் நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணுறதுனால அதிலே வந்து டிக்கெட் ஆப்ஷனும் இருக்கும்.
அதில் டிக்கெட்டு நீங்கள் ரைஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ஃபண்ட் வந்து டெபாசிட் பண்ணிவிட்டேன், பட் நான் காயின் வந்து எனக்கு ரிசீவ் ஆகலை அப்படிங்கிறத டிக்கெட்டு நம்ம ரைஸ் பண்ணிக்கிற எல்லா ஆப்ஷனுமே அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஓகேவா? ஆர்டர் ஐடி, யூசர் ஐடி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதனுடைய கான்டாக்ட் நம்பர் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நோட் த பாயிண்ட். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து உங்கள் வேலெட்டுக்கு வந்து காயின் வந்து ரிசீவ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா? நான் ஜஸ்ட் இப்போ தான் ஒரு செக் பண்ணி பார்த்தேன் நான். ஸோ எனக்கு ஃபண்டு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ மை ட்ரேட் ஆர்டர்ஸ், ஓகே, என்னோடய மை ட்ரேட் ஆர்டர்ஸில் ஒரு ஆர்டர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஏன்னா இப்போ ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ $1 நம்மளுக்கு ஒரு காயின் வந்து கிடைக்கிது. ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து $10 டெபாசிட்னு ஒரு ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ $10 எனக்கு காயின் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக விருப்பம் இருக்கிறவங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனுக்கு அடுத்த அப்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.